நான் இதை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொசுமி சொல்லுவா. பட் காட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த கதை இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா நீ உயிரோட இருப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இந்த கதை தெரிஞ்ச யாருமே இப்போ உயிரோட இல்ல, நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொசுமியை பயமுறுத்தி விட்டுருவாரு. அண்ட் அடுத்த நாள் கொசுமி என்ன பண்றா அப்படின்னா, அவளோட டீச்சர் கிட்ட போயிட்டு நான் இந்த டாபிக் எடுக்கல, நான் வேற டாபிக் எடுத்து என்னோட ரிப்போர்ட் ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பட் அந்த டீச்சர் என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல உன்னால வேற எந்த டாபிக் எடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாம நீ நம்ம ஸ்கூலை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆவற, நீ டொமடாச்சி லேண்டுக்கு போய் படிக்க போற அப்படின்னு சொல்லுவாரு. கொசுமிக்கு ஒன்றும் புரியாது. அவர் டொமடாச்சி லேண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேப்பா. அவர் அந்த டீச்சர் என்ன சொல்லுவானா, நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கெஞ்சி டெரரிஸ்ட் அப்படினா 2000ல நடந்த பிளடி நியூ இயர் ஈவ பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்க ஆர்டிகல் ரெடி பண்றேன்னு சொன்னா நாங்க அதை ஜப்பான் எஜுகேஷன் போர்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஜப்பான் எஜுகேஷன் போர்டு அது ஃப்ரெண்ட் எஜுகேஷன் பார்ட்டி கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடண்ட்ஸை ஃப்ரெண்ட் எஜுகேஷன் பார்ட்டி டொமடாச்சி லேண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிக்க வைப்பாங்க. உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இது வந்து பர்மனன்டான ஸ்கூல் கிடையாது, இங்க ஜஸ்ட் உனக்கு கொஞ்ச நாள் மட்டும் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அது முடிச்சதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. கோசுமி சமஷாக்காயிடுவா. அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, என்னோட அப்பா அம்மா என்னோட ஊரெல்லாம் விட்டு அப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்புறம் டீச்சர் என்ன சொல்லுவானா, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, அது எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட் எஜுகேஷன் பார்ட்டி பாத்துப்பாங்க, நீ இதுக்கப்புறமா நம்ம ஸ்கூலை விட்டுட்டு அந்த டொமடாச்சி லேண்ட்ல தான் போய் படிக்க போற, அங்கே உனக்கு தங்குற வசதி எல்லாமே பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல உனக்கு எஜுகேஷன் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும், நீ கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆளா தான் வருவ அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதை கேட்டோன்னா கொசுமிக்கு புரிஞ்சிருது, ஃப்ரெண்ட் கேங் நம்மள ஏதோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி என்ன பண்ணுவானா, அன்னைக்கு நைட்டே இந்த ஊரை விட்டு ஓடி போக பிளான் போடுவா. அதே மாதிரி அவ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு விடிய காலம் அவளோட வீட்டை விட்டு தப்பிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியோட வேன் வந்து நிற்கும். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டொமடாச்சி லேண்டுக்கு உங்களை கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி அந்த வேன்ல தூக்கி போட்டு கொண்டு போயிடுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வேன்ல எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த கெஞ்சி டீம் பத்தியும் இந்த பிளடி நியூ இயர் ஈவ்ல நடந்த விஷயத்தை பத்தியும் ஆராய்ச்சி பண்ணவங்க. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்க கேதர் பண்ணிருப்பாங்க. அப்படி அந்த வேன்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ஸ்பூன் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்பூனை பார்த்து பெண்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்பூனை பார்த்து பெண்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் கொசுமி என்ன சொல்லுவா அப்படின்னா, ஸ்பூன் எப்படி எங்களால பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு பெண்டுன்னு சொல்லுவா. உடனே அந்த ஸ்பூன் பெண்ட் ஆயிடும். இதை பார்த்தோன்னே எல்லாருமே சமஷாக் ஆயிடுவாங்க, எப்படி இது பெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்க எல்லாருமே நாங்க கரெக்டா தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவோம். அந்த இடம் தான் டொமடாச்சி லேண்ட். இது வந்து ஒரு தீம் பார்க். இந்த தீம் பார்க்ல தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து எஜுகேஷன் கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த டொமடாச்சி லேண்டோட முக்கியமான ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டகாசுகி அப்படிங்கிறவ தான். இவ தான் இந்த டொமடாச்சி லேண்ட்ல எல்லா விஷயத்தையுமே பார்த்துப்பா. சொல்ல போறோம் அப்படின்னா பிரின்சிபல் மாதிரி. இந்த ஸ்கூல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, மத்த ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. எந்த மாதிரி ட்ரைனிங்னா, கெஞ்சி குரூப் வந்து கெட்டவங்க, அவங்க டெரரிஸ்ட் குரூப், கெஞ்சியோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஈவிலான ஆளுங்க, அவங்க இந்த உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணுவாங்க, அண்ட் ஃப்ரெண்ட் தான் இந்த உலகத்தை காப்பாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு தீம் பார்க் மாதிரி தான் இருக்கும். சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அதுல கத்துப்பாங்க. அண்ட் இதுல முக்கியமான கேம் ஒரு விஆர் கேம். அந்த கேம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கெஞ்சோட டீம் மெம்பர்ஸ் கொல்லணும் கன் மூலியமா. சோ அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடி அதுல யார் அதிகமான ஸ்கோர் பண்றாங்களோ அவங்கள தான் இவங்க வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே சமயத்துல அந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஃப்ரெண்டோட வழிக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட் தான் ஹீரோ, அவர் தான் இந்த உலகத்தை காப்பாத்தினாரு அப்படின்னு அவங்க படிக்கிற எல்லா விஷயத்திலுமே சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டை நம்ப வச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஸ்கூல் வந்து இயங்கிட்டு இருக்கும். இது ஃப்ரெண்டால உருவாக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஃபியூச்சர்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் பிளான் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் ரெடி பண்ணி அதுல ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் கொசுமிக்கு உண்மை எல்லாமே தெரியும் இல்லையா, அதனால கொசுமி கடைசி வரைக்கும் அதை நம்ப மாட்டா. அண்ட் கொசுமி ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டு இருப்பான் அந்த ஸ்கூலோட ஹாஸ்டல்ல. அந்த ரூம் நம்பர் 602. அந்த ரூமோட செவுத்துல இதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல தங்கினவன் ஒன்னு எழுதிருப்பான். அவன் என்ன எழுதிருப்பான் அப்படின்னா, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி எழுதிருப்பான். அதை பார்த்து கொசுமி சமஷாக் ஆயிடுவா. அப்ப இந்த ஸ்கூலுக்கு வரவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொசுமி பயத்துல அவ பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த டகாசுகி அப்படிங்கிற பிரின்சிபல் இருப்பா இல்லையா, அவ வந்து என்ன பண்ணுவானா, அந்த ஹெட்போன்ஸ் எல்லாம் புடிங்கிட்டு போயிடுவா. புடிங்கிட்டு போயிட்டு இந்த இடத்துல வெளிய இருந்து கொண்டு வர சாங்ஸ் எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்பதான் கொசுமிக்கு புரிய வரும், ஈவன் இந்த ரூம்ல கூட பிரைவசி கிடையாது, இந்த ரூம்ல நம்மள ஏதோ கேமரா வச்சு ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொசுமி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அண்ட் டெய்லியுமே உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அந்த விஆர் கேம்ல இவங்க கெஞ்சோட டீம் மெம்பர்ஸ் அண்ட் கெஞ்சி எல்லாரையுமே கொல்லணும். பட் அவ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி ஒரு பொய்யான கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்டை இவங்க ஒரு ஹீரோவா காமிச்சிட்டு இருக்காங்க, பட் எனக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொசுமி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த டொமடாச்சி லேண்ட்ல ஒரு கிளீனர் ஒருத்தர் இருப்பான். அவன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த ஸ்கூல்ல சின்ன குப்பை இருந்தாலும் அவன் வந்து கிளீன் பண்ணிட்டு போயிடுவான். டகாசுகி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு பெஸ்ட் கிளீனர் இவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும்னா, கொசுமி குளிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அவ கெஞ்சோட டீம் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. கெஞ்சோட டீம்ல இருக்கவங்களா இப்போ உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அந்த டைம் அந்த ஸ்கூல்ல ஒரு கிளீனர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவானா, கொசுமியை போட்டோ எடுத்துட்டு போயிடுவான். இதை பார்த்து கொசுமி சமஷாக் ஆயிடுவா. அவன் அங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பா, யாரோ வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செக்யூரான இடத்துக்குள்ள யாரால
நம்மளால வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட் கொசுமி என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடம் நம்மளுக்கு சேஃப் கிடையாது, நம்ம இந்த இடத்தோட எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமோடாச்சி லேண்ட் விட்டு எஸ்கேப் ஆக ரெடி ஆயிட்டு இருப்பா. அதே மாதிரி ஒரு ரூம் விட்டு வெளியே வந்து அந்த இடத்தோட எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. கொசுமி மாதிரியே இன்னொரு பொண்ணு இந்த இடத்தோட தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பா. திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த டக்காசுகி இருப்பா இல்லையா, அவ வருவா. அவ வந்து ஒரு பொண்ணை கேப்சர் பண்ணிடுவா. கேப்சர் பண்ணிட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த இடத்த விட்டு நீ தப்பிக்க ட்ரை பண்றியா, இங்க இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, நம்ம இவள டொமோடாச்சி வேர்ல்டுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்காசுகி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இதை பார்த்தோம் கொசுமி சமஷாக் ஆயிடுவா. ஏன்னா கொசுமி மாதிரியே இன்னொரு பொண்ணு இந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பா. பட் அவளை இவங்க பிடிச்சிருப்பாங்க இல்லையா, பிடிச்சது மட்டும் இல்லாம இந்த டொமோடாச்சி லேண்ட்ல இருந்து டொமோடாச்சி வேர்ல்ட் அப்படிங்கிற வேற ஒரு இடத்துக்கு அவளை கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் கொசுமிக்கு புரிய வரும், டொமோடாச்சி வேர்ல்டுன்னு ஒரு இடம் இருக்கு போல, அந்த இடத்துல இவங்க ஏதோ பயங்கரமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி பயந்துகிட்டு இருப்பா. அப்புறம் கொசுமி அந்த இடத்துல அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற கிளீனரை பாப்பா. அவனை பார்த்தோன்னே இவன் என்ன கேட்பானா, நீ தானே என்ன போட்டோ எடுத்த, எதுக்காக அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. பட் அவன் ரிப்ளை பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நடந்து போயிட்டே இருப்பான். கொசுமி என்ன பண்ணுவானா அவனை ஃபாலோ பண்ணிட்டே போவா. கொசுமி என்ன கேட்பா அப்படின்னா, இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போறது, எனக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. பட் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் நடந்து போயிட்டே இருப்பான். அப்புறம் கொசுமி என்ன கேட்பானா, நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்பா. அவன் என்ன பண்ணுவானா எதுவுமே சொல்லாம அந்த ஸ்கூலுக்கு கீழே ஒரு பாதாள சாக்கடை இருக்கும், அது மூலமா அவன் நடந்து போயிட்டு இருப்பான். கொசுமி என்ன திங்க் பண்ணுவா அப்படின்னா, இவன் கூட போனா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவா. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அந்த பாதாள சாக்கடை மூலமா நடந்து அந்த டொமோடாச்சி லேண்ட் விட்டு வெளியே வந்துடுறாங்க. கொசுமி இதை பார்த்து சமஷாக் ஆயிடுவா. எப்படி நீ இந்த வழியை கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படி இந்த வழி எல்லாம் தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளீனர் கிட்ட கொசுமி கேப்பா. அப்புறம் திடீர்னு ரெண்டு பேர் கார்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேப்டன் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, கார்ல இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தோம் கொசுமி சமஷாக் ஆயிடுவா. என்னது இவன் கேப்டனா, இவன் ஒரு பெர்வர்ட், இவன் குளிக்கும் போது போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் அந்த கிளீனர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ தப்பிக்கணும்னா நீ எங்க கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமியை கார்ல ஏத்தி அவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் கொசுமி என்ன கேட்பானா, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப அந்த கிளீனர் அவனோட கண்ணாடி கழட்டிட்டு என்ன சொல்லுவானா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் மேனா இருந்தேன், என்னோட பாஸ் என்ன 4 பொருள் ஆர்டர் பண்ண சொன்னான், பட் நான் தெரியாம 1000 பொருள் ஆர்டர் பண்ணிட்டேன், அந்த அளவுக்கு ஒரு முட்டாளா நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளாஸை கழட்டுவான். அந்த கிளீனரோட ஃபேஸை பார்த்து கொசுமி சமஷாக் ஆயிடுவா. ஏன்னா அந்த கிளீனர் யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யோஷி தான், அதாவது கெஞ்சியோட ஃப்ரெண்டான யோஷி. அவன் இன்னும் உயிரோட தான் இருப்பான், அவனுக்கு நல்ல வயசாகி இருக்கும். அவனை பார்த்தோன்னு கொசுமி சமஷாக் ஆயிடுவா. ஏன்னா கொசுமிக்கு இந்த ஸ்கூல்ல கெஞ்சியோட போட்டோ அண்ட் கெஞ்சியோட டீம் மெம்பர்ஸோட போட்டோ எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. அதனால கொசுமிக்கு யோஷியோட ஃபேஸ் தெரியும். அதை வச்சு அவ கண்டுபிடிச்சிருவா. அவ என்ன கேட்பா அப்படின்னா, நீ தானே யோஷி, நீ கெஞ்சியோட டீமை சேர்ந்தவன் தானே, எல்லாருமே செத்துட்டதா சொன்னாங்க, நீ எப்படி உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அது யோஷி என்ன சொல்லுவானா, நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமிய அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் கூட்டு போவாங்க. இப்போ இந்த யோஷியோட டீம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இந்த டொமோடாச்சி லேண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டி அந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா யோஷிக்கு தெரியும் ஃப்ரெண்ட் இந்த டொமோடாச்சி லேண்ட்ல பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃப்ரெண்டோட திட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக யோஷி இந்த இடத்துல ஒரு கிளீனரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் யோஷி என்ன பண்ணுவானா, அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்தோனே கொசுமிக்கு அவளோட ஐடி கார்டு கொடுப்பான். கொடுத்துட்டு நீ எப்போ இந்த இடத்துக்கு வரலாம், வரும்போது இந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் கொசுமி அவளோட போட்டோ பாப்பா. அப்பதான் கொசுமிக்கு புரிய வரும், இந்த ஐடி கார்டு ரெடி பண்றதுக்காக தான் அவன் நம்மள போட்டோ எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமிக்கு புரிய வரும். யோஷி என்ன சொல்லுவானா, நான் போட்டோவோட மீதி பாதியை வெட்டி தூக்கி போட்டுட்டேன், கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே கொசுமி என்ன கேட்பானா, எதுக்காக நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க இறந்துட்டதா எல்லாருமே சொன்னாங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோஷி என்ன சொல்லுவானா, நான் இங்க ஃப்ரெண்டோட திட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மாறு விஷயத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கெஞ்சி கெட்டவன் இல்ல, ஃப்ரெண்டு தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல இருந்த சில மக்கள் நம்புனாங்க. அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஃப்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு புரட்சி படையை உண்டாக்குனாங்க. அந்த படையில தான் நான் ஒரு கேப்டனா இருக்கேன். நாங்க எல்லாம் ஃப்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டோட அடுத்த திட்டம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க யாருக்குமே தெரியாம இந்த ஊர்ல மாறு விஷயத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்றதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதை தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலுக்கு வர நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இறந்தும் போறாங்க, இதுக்கான காரணத்தையும் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோஷி சொல்லுவான். உடனே கொசுமி என்ன கேட்பானா, நீங்க இறந்துட்டதா உலகம் ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணாங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்புறம் யோஷி என்ன சொல்லுவானா, நாங்க கடைசியா அந்த ஜெயண்ட் ரோபோ கூட சண்டை போடும்போது நான் பில்டிங் மேல இருந்து கெஞ்சிக்கு வழி சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த ரோபோ எங்க போகுதுன்னு. அதே மாதிரி கெஞ்சி அந்த டைனமைட் எல்லாம் பிளேஸ் பண்ணோம்னா நான் அந்த பில்டிங் விட்டு இறங்கி தப்பிக்க ட்ரை பண்ணேன். அப்படி போகும்போது வைரஸால பாதிக்கப்பட்ட ஒருத்தனை பார்த்தேன். அவன் சாக போற அந்த டைம்ல எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டான். அதே மாதிரி அவனுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தேன். அவன் என் கையில இறந்து போனான். அதுக்கப்புறமா நான் அந்த இடத்துக்கு வரும்போது என்னோட பர்ஸ் அந்த இடத்துல விழுந்துருச்சு. அந்த வைரஸால பாதிக்கப்பட்டு செத்து போனவன் நான் தான் சொல்லி உலகம் ஃபுல்லா அறிவிச்சிட்டாங்க. சோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இறந்து போயிட்டேன். ஆனா நான் இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கெஞ்சியோட டீம்ல இருந்து யாராவது ஒருத்தங்க வந்துட மாட்டாங்கன்னு சொல்லி நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா என்னோட கேப்டன் பதவியை நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் நிம்மதியா இருப்பேன். ஏன்னா நான் கேப்டனா இருக்க தகுதி வாய்ந்தவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசி சொல்லிட்டு இருப்பான். உடனே கொசுமி என்ன கேட்பானா, எதுக்காக என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அது யோசி என்ன சொல்லுவானா, இந்த ஸ்டூடண்ட்ஸ்ல சில பேர் மட்டும் தான் அவங்களோட ஓன் வில்ல செயல்படுவாங்க, நீயும் அந்த மாதிரி தான் இருந்த. அந்த ஸ்கூல்ல இருந்த எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கெஞ்சி கெட்டவன் சொல்லும்போது நீ கெஞ்சியை நம்புன, நீ கெஞ்சி நல்லவன் சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த. அதனால தான் நாங்க உன்னை தேர்ந்தெடுத்தோம். எனக்கு நீ ஒரு உதவி பண்ணி ஆகணும், நீ இந்த VR கேம்ல வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசி சொல்லுவான். உடனே கொசுமி என்ன சொல்லுவானா, நான் எதுக்கு வின் பண்ணணும், நான் என்னோட வீட்டுக்கு போகணும், அதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் யோசி என்ன சொல்லுவானா, நீ வின் பண்ணல அப்படின்னா நீ இறந்துருவா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு கொசுமி சமஷாக் ஆயிடுவா. அப்புறம் யோசி என்ன சொல்லுவானா, இந்த டொமோடாச்சி வேர்ல்டுக்கு வர எந்த ஸ்டூடண்ட்ஸும் அவங்களோட வீட்டுக்கு ரிட்டர்ன் போக மாட்டாங்க, இந்த VR கேம்ல வின் பண்றவங்க மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க, மத்த எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க ஃப்ரெண்டோட அடிமையா மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசி சொல்லுவான். இதை கேட்டு கொசுமி சமஷாக் ஆயிடுவா. அவ என்ன சொல்லுவானா, அப்ப நான் இந்த கேம்ல வின் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப யோசி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ வின் பண்ண அப்படின்னா உன்னை இந்த டொமோடாச்சி லேண்ட்ல இருந்து டொமோடாச்சி வேர்ல்டு கொண்டு போயிடுவாங்க, அங்க உனக்கு வித்தியாசமான பொறுப்பு கொடுக்கப்படும். ஆனா அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க யாருக்குமே தெரியாது. நாங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தனை ட்ரெயின் பண்ணோம், அவனும் அதே மாதிரி
மாதிரி இந்த விஆர் கேம்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சீக்ரெட் லெவல் ஒன்னு இருக்கு, அந்த லெவல் அவன் அட்டன் பண்ணான். அந்த லெவல் அவன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட பேச போனேன். பட் அவன் என்கிட்ட பேசவே இல்ல. சிரிச்சிட்டே இந்த டொமோடாச்சி லேண்ட் விட்டு கிளம்பி போயிட்டான். ஆனா அவனோட ரூம்ல ஒரு பொம்மையை தூக்குல தொங்குற மாதிரி செட் பண்ணிட்டு போனான். அது மட்டும் இல்லாம அவன் கடைசியா நான் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், அவன் கூட விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி அதை கசக்கி டஸ்ட்பின்ல போட்டு போனான். அதுக்கப்புறமா நாங்க அவன்கிட்ட எவ்வளவு பேச ட்ரை பண்ணோம். ஆனா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசி சொல்லுவான். இதை கேட்டு கொசுமி என்ன சொல்லுவானா, அப்ப நான் தோத்தேன் அப்படின்னா என்ன பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க, நான் ஜெயிச்சேன் அப்படின்னா என்ன டொமோடாச்சி வேர்ல்டு கொண்டு போயிட்டு ஏதோ பண்ணிடுவாங்க, எப்படியா இருந்தாலும் என்னால இங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேப்பா. அது யோசி, ஆமா நீ இந்த இடத்துல தப்பிக்கணும் அப்படின்னா அந்த விஆர் கேமை ஜெயிக்கணும் அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிற சீக்ரெட் லெவலையும் ஜெயிக்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி நாங்க ட்ரெயின் பண்ண அந்த பையன் அந்த சீக்ரெட் லெவல்ல ஜெயிக்கல. அவன் அந்த சீக்ரெட் லெவல்ல ஜெயிக்காததால அந்த சீக்ரெட் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. பட் என்னால உனக்கு அந்த விஆர் கேமுக்கான ட்ரைனிங் கொடுக்க முடியும். நான் உனக்கு ட்ரெயின் பண்றேன். அந்த விஆர் கேம்ல நீ வின் பண்ணி அந்த சீக்ரெட் லெவலுக்கு நீ போகணும். நீ போயிட்டு அந்த சீக்ரெட் லெவல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசி சொல்லுவான். இது கொசுமி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொசுமிக்கு வேற வழி கிடையாது. எப்படியாவது கொசுமி இந்த கேமை ஜெயிச்சு இந்த டொமோடாச்சி லேண்ட்ல இருந்து டொமோடாச்சி வேர்ல்டுக்கு போகணும், இல்லனா அவளை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அதனால கொசுமி அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறா. அண்ட் கொசுமி டெய்லியும் வந்து அவளோட ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றா. அந்த விஆர் கேமை பத்தி யோசி எல்லாமே சொல்லுவான். அதாவது அந்த விஆர் கேம்ல கெஞ்சோட டீம் மெம்பர்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு கேம் இருக்கும். அந்த கேம்ல இவங்க கன்னை வச்சு கெஞ்சோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையுமே சுட்டு கொல்லணும். அதுக்காக கொசுமி பயங்கரமான ட்ரைனிங் எடுத்து பர்ஃபெக்ட்டா ப்ரிப்பேர் ஆயிடுறா. அண்ட் கொஞ்ச வாரத்திலேயே இவங்களுக்கான ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம்ல டாப்ல வர 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் டட்டாமி வேர்ல்டுக்கு போறதுக்கான ஆக்சஸ் இருக்கும். மத்த எல்லாரையுமே இவங்க பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அண்ட் கொசுமி பயங்கர வருத்தத்துல இருப்பா கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு கொசுமி என்ன பண்றானா, அந்த விஆர் கேம் விளையாடி யோசி ட்ரெயின் பண்ண மாதிரியே கெஞ்சோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கொன்னு அவ டாப் 3 பொசிஷனுக்குள்ள வந்துடுறா. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு உங்களுக்கான சீக்ரெட் லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்கிட்டயும் டக்காசுகி சொல்லிக்கிட்டு இருப்பா. அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, நீங்க 3 பேரும் ஃப்ரெண்டால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, உங்க 3 பேருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு நைட்டு கொசுமி பயங்கர வருத்தத்துல இருப்பா. அந்த சீக்ரெட் லெவல் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்புறம் யோசி இருப்பான் இல்லையா, யோசி அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ சீக்ரெட் லெவல் இன்னைக்கு நைட் விளையாட போற, ஜாக்கிரதையா இரு. ஆனா இந்த சீக்ரெட் லெவல்ல ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டணும் கொசுமி என்ன கேட்பானா, அப்ப மத்த 2 பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பா. யோசி என்ன சொல்லுவானா, இந்த சீக்ரெட் லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் நடந்த அந்த இடத்துக்கு போவேன். அந்த இடத்துல எக்கச்சக்கமான ரத்தம் சதறி கிடக்கும். சோ மேபி அவங்க தோத்த ஸ்டூடண்ட்ஸை கொன்னுருவாங்களா இருக்கும். அதனால நீ கண்டிப்பா இந்த சீக்ரெட் லெவல்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசி பயமுறுத்திட்டு போயிடுவான் கொசுமிய. அதே மாதிரி அன்னைக்கு நைட் என்ன ஆகும்னா, கொசுமிக்கு இந்த சீக்ரெட் லெவல் கேம் நடக்கும். கொசுமி கூட சேர்ந்து 3 பேர் விளையாடுவாங்க. அவங்க 3 பேருக்கும் வேற வேற ஹெட்செட் கொடுத்து அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ள அனுப்பிச்சிருவாங்க. இந்த நேரத்துல யோசி என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, அவனோட ஹெட் குவார்டர்ஸ்ல பேசிக்கிட்டு இருப்பான் அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட. எப்படியாவது நம்ம கொசுமியை காப்பாத்தணும், அவளை தோக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். அப்பதான் கொசுமி இருப்பாளியா, அவன் அந்த விஆர் கேம் விளையாடும் போது அவ எங்க போவா அப்படின்னா 1970s போவா. அதாவது கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன பசங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த டைம் லைனுக்கு போவா. அந்த டைம் லைன்ல அவ ஃபர்ஸ்ட் யாரை பாப்பா அப்படின்னா சடோக்கியோ பாப்பா. அந்த மாஸ்க் போட்டுக்க பையனை பாப்பா. அவன் கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணும்போது அவன் காணாம போயிடுவான். அப்பதான் அவன் அந்த இடத்துல கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பாப்பா. அவ கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு பேச ட்ரை பண்ணுவா. பட் கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பிளான் போடுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட் நம்ம அந்த வீட்டுக்கு போறோம், அந்த வீட்ல காண்டஹாருவோட பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு வீட்டுக்கு நைட்டு போயிட்டு பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கொசுமி என்ன கேப்பா அப்படின்னா, நானும் உங்க டீம்ல சேர்ந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேப்பா. அது கெஞ்சோட டீம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு பையன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னோட பால் அந்த வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு, அந்த வீட்ல எக்கச்சக்கமான நாய் இருக்கு, அந்த பால் நாகஜிமாவால சைன் பண்ணப்பட்ட பால், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்பான். உடனே கெஞ்சோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த பால் எடுக்கிறதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த வீட்ல எக்கச்சக்கமான நாய் இருக்கும் இல்லையா, உடனே கெஞ்சோட வச்சு என்ன பண்றாங்கன்னா, அந்த நாய்க்கு எக்கச்சக்கமான கறி கொடுத்து ஏமாத்துவாங்க. இந்த டைம் அந்த நாய் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அந்த டைம் கெஞ்சி என்ன பண்ணுவானா, உள்ள போயிட்டு அந்த பால் எடுத்துட்டு ஓடி வருவான். பட் அந்த நாயெல்லாம் அந்த எல்லா கறியும் சாப்பிட்டு கெஞ்சியை துரத்திட்டு வரும். உடனே இந்த கொசுகி இருக்கா இல்லையா, இவன் என்ன பண்ணுவானா, அந்த வீட்டை சுத்தி ஒரு வேலி இருக்கும், அந்த வேலியை உடைச்சி கெஞ்சியை காப்பாத்தி கூட்டு வந்துருவா. இந்த மாதிரி அவங்க பண்ணோன்னு எல்லாரும் செம ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்பதான் கெஞ்சி என்ன சொல்லுவானா கொசுமி கிட்ட, நீ எங்களோட பேஸ்ல நைட் தங்கு, நம்ம இன்னைக்கு நைட் அந்த வீட்டுக்கு போறோம், அந்த வீட்ல போய் பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்க போறோம், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அது கொசுமி அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதே மாதிரி கொசுமி என்ன பண்றானா, இவங்களோட பேஸ்ல போய் தங்கிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி நைட் ஆயிடும். அண்ட் கெஞ்சி வந்து கொசுமிய அந்த வீட்டுக்கு கூட்டு போவான். அந்த வீடு வந்து மலை மேல இருக்கும். கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த வீட்ல பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருப்பாங்க. இந்த வீடு இருக்கும் இல்லையா, இந்த வீட்டோட ஓனர் பேரு காண்டஹாரு. அவளோட அப்பாவும் அவளும் தான் இந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த காண்டஹாருவை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அவங்க 2 பேரும் இந்த வீட்ல சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. பட் கொஞ்ச வருஷத்துல இந்த காண்டஹாருவோட அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா காண்டஹாரு என்ன பண்றானா, அவ ஒரு பொண்ணை தத்தெடுத்து வாழ்ந்துகிட்டு இருப்பா. அண்ட் கொஞ்ச வருஷத்துல காண்டஹாருக்கு ஒரு பையன் மேல காதல் வந்துரும். அண்ட் அதுக்கப்புறமா காண்டஹாரு அண்ட் அந்த பையன் அண்ட் காண்டஹாரு தத்தெடுத்த பொண்ணு 3 பேரும் ஒரு குடும்பமா இந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் கொஞ்ச வருஷத்துல என்ன ஆகும்னா, காண்டஹாரோட ஹஸ்பண்டும் அவளோட பொண்ணும் அந்த வீட்டை விட்டு காணாம போயிடுறாங்க. அண்ட் காண்டஹாரு அந்த வீட்லயே தூக்கு மாட்டி இறந்துருப்பா. இதனால ஊர் ஃபுல்லா அந்த வீட்ல காண்டஹாரோட பேய் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இதை கெஞ்சோட டீம் நம்பி இன்னைக்கு நைட் நம்ம அந்த காண்டஹாரோட பேயை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. இதுதான் அந்த விஆர் கேமோட சீக்ரெட் லெவல். யோசி இருப்பான் இல்லையா, யோசி அவனோட ஹெட் குவார்டர்ஸ் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பான். அந்த சீக்ரெட் லெவல்ல என்ன ஆகும், என்ன அந்த சீக்ரெட் லெவல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் இதுக்கு முன்னாடி ஒரு பையன் அந்த சீக்ரெட் லெவல் அட்டெண்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அவன் எழுதி வச்ச அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பேப்பர் அவன் லைட் நோக்கி நீட்டும் போது யோசியோட டீம் மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பேப்பர்ல அவன் ஏதோ சீக்ரெட் மெசேஜ் எழுதிருக்கான், இந்த பேப்பர் மேல வேற ஒரு பேப்பர் வச்சு அவன் ஏதோ எழுதிருக்கான், அதுக்கான அடையாளம் அந்த பேப்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே யோசி
அந்த பேப்பரை லைட்ல வச்சு பார்ப்பான். பார்த்தா அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கும் அப்படின்னா ஹேங்கிங் ஹில் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கும். இந்த வார்த்தையை படிச்சோன்னே யோஷி சமஷாக்காயிரான். ஏன்னா யோஷிக்கு புரிய வந்துருது அந்த சீக்ரெட் லெவல் ஹேங்கிங் ஹில்ல பேஸ் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன வயசுல யோஷி அந்த டீம்ல இருந்திருப்பான். அதாவது கென்ஜியோட டீம்லாம் அந்த காண்டாரோட வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அப்போ யோஷி இருந்திருப்பான். அண்ட் காண்டாரோட வீட்டை தான் ஹேங்கிங் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வீடு ஒரு மலை மேல இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மலையில தூக்கு மாட்டி இறந்திருப்பா இல்லையா, அதனால. அண்ட் இதுக்கு முன்னாடி சீக்ரெட் லெவல் அட்டைன் பண்ண அந்த பையன் அவனோட ரூம்ல ஒரு பொம்மை தூக்கு மாட்டி இருக்க மாதிரி செட் பண்ணிட்டு போயிருப்பான் இல்லையா. இதெல்லாம் யோஷிக்கு புரிய வரும். சோ அந்த சீக்ரெட் லெவல் காண்டாரோட வீடு தான். நாங்க சின்ன வயசுல பண்ண எல்லாமே எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம கொசுமியை காப்பாத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீக்ரெட் லெவல் அட்டைன் பண்ண அந்த பையன் ஃப்ரெண்டோட மூஞ்ச பாத்துருக்கான். அண்ட் ஃப்ரெண்ட் கூட விளையாடி இருக்கான். அதனால தான் அவனை ஏதோ பண்ணிருக்காங்க. கொசுமி ஃப்ரெண்ட பார்க்க கூடாது. அப்படி மட்டும் கொசுமி ஃப்ரெண்ட பார்த்துட்டா அப்படின்னா ஃப்ரெண்டோட ஐடென்டிட்டி அவ கண்டுபிடிச்சிருவா. அப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னா அவன் அந்த கேம்ல தோத்துட்டான்னு அர்த்தம். நம்ம இத கொசுமி கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோஷி அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுவான். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த டொமடாச்சி லேண்டுக்கு போறது ஆபத்து. இந்த டைம் நம்ம போனோம் அப்படின்னா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவான். பட் யோஷி என்ன சொல்லுவானா நம்ம கொசுமிக்காக இதை பண்ணி ஆகணும், கொசுமியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி இப்போ டொமடாச்சி லேண்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இதே நேரத்தில் அந்த சீக்ரெட் லெவல்ல என்ன ஆகும்னா கென்ஜியோட டீம் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அண்ட் கொசுமி அவங்க கூட இருப்பா. அண்ட் அவங்க அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா அந்த வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திடீர்னு யாரும் தூக்கு மாட்டி இருக்க மாதிரி அந்த இடத்துல இருக்கும். அதை பார்த்து எல்லாருமே சமஷாக்காயிடுறாங்க. அப்போ ஒச்சோண்டு கெஞ்சி என்ன பண்ணுவாங்கன்னா அது கிட்ட போய் பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு பொம்மையை யாரோ தூக்கு போட்ட மாதிரி செட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதை பார்த்தோன்னா கெஞ்சி ஒச்சோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மள யாரோ பயமுறுத்த ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்னும் அந்த வீட்டுக்குள்ள போய் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னா கெஞ்சியோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து வெளியே ஓடி வந்துருவாங்க. அப்படி ஓடி வரும்போது கொசுமி அண்ட் யோஷி ரெண்டு பேரும் வழி மாறி போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருப்பாங்க. ஒச்சோண்டு கெஞ்சியை தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்கும்போது தான் ஒரு கர்டைன் பின்னாடி ரெண்டு சின்ன பசங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கொசுமி பாப்பா. அவ அவங்க ரெண்டு பேர் பேசுறத கேப்பா. அந்த ரெண்டு சின்ன பசங்க இருப்பாங்களே அதுல ஒரு பையன் என்ன சொல்லுவானா நீ தானே என்ன கொண்டு வர சொன்ன, அதே மாதிரி நான் கொண்டு வந்தேன், இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அது இன்னொரு பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இதை நீ வெளியே சொன்ன அப்படின்னா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னு கொசுமி என்ன டிசைட் பண்றா அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்டைனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுவா. அப்போ யோஷி இருப்பான் இல்லையா, அதாவது சின்ன வயசு யோஷி இந்த விஆர் கேம்ல அவன் என்ன பண்ணுவானா கொசுமியை ஸ்டாப் பண்ணுவான். நீ அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பான். கொசுமிக்கு ஒன்றும் புரியாது. கொசுமி என்ன சொல்லுவானா யோஷி கிட்ட நீ தானே என்ன ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி இங்க அமிச்ச, நான் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிக்க போறேன், அந்த ரெண்டு பேர்ல தான் யாரோ ஒருத்தன் ஃப்ரெண்டா இருக்கணும், நம்ம அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி மறுபடியும் அந்த கர்டைனை விளக்க போவா. பட் யோஷி அவளை பிடிச்சி தடுத்துருவான். கொசுமி செம்ம காண்டாயிடுவா. உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ என்ன கண்டுபிடிக்க சொல்லிட்டு இப்ப நீ என்ன தடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் திடீர்னு கெஞ்சி அண்ட் ஒச்சோ ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே ஓடி வருவாங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னு எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துருவாங்க. அண்ட் கொசுமி வெளியே ஓடி வந்துருவா. கடைசி வரைக்கும் கொசுமியால அந்த ரெண்டு பசங்க யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. அண்ட் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டு பசங்களை நம்ம கண்டுபிடிச்சாகணும், அப்படி கண்டுபிடிச்சாதான் இந்த லெவலில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி போயிட்டு யோஷி கிட்ட கேப்பா அந்த ரெண்டு பசங்க யாரு, நம்ம ரெண்டு பேரும் நேத்து நைட் அந்த பசங்க பேசுறத கேட்டோம் இல்லையா, அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் யோஷி என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ரெண்டு பசங்கள்ல ஒரு பையன் கிரீன் ஷூ போட்டிருந்தான், எங்க ஸ்கூல் ஷூ எல்லோ கலர், இந்த கிரீன் ஷூ போட்டு எங்க ஸ்கூல்ல சுத்துறது ஒரே ஒருத்தன் தான், சடோக்கியோ தான், அது அவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோஷி சொல்லுவான். உடனே கொசுமி என்ன பண்ணுவானா நான் போய் சடோக்கியோ கிட்ட பேசணும், அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. யோஷி என்ன சொல்லுவானா அவன் எப்பவுமே மொட்டை மாடியில ஏலியன்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். உடனே கொசுமி என்ன பண்றானா மொட்டை மாடிக்கு போயிட்டு சடோக்கியோ மீட் பண்றான். அவ சடோக்கியோ கிட்ட போயிட்டு என்ன கேட்பானா நீ தானே ஃப்ரெண்ட் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு சடோக்கியோ என்ன சொல்லுவானா நான் எதுவுமே பண்ணல, அவன் தான் என்ன பெட்ஷீட்டை கொண்டு வர சொன்னா, அதே மாதிரி என்ன பெட்ஷீட்டை கொண்டு வந்தேன், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ பயந்துகிட்டு இருப்பான். கொசுமி உடனே என்ன கேட்பானா அப்ப யாரு ஃப்ரெண்ட் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ மிரட்டுவா. உடனே சடோக்கியோ என்ன சொல்லுவானா அவன் உங்க பின்னாடி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். கொசுமி என்ன பண்ணுவானா பின்னாடி திரும்பி பாப்பா. பின்னாடி ஒரு பையன் நிஞ்சா ஹட்டோரி மாஸ்க் போட்டு நின்னுகிட்டு இருப்பான். கொசுமிக்கு புரிஞ்சிருது இதான் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கொசுமி என்ன பண்ணுவானா அந்த பையன் கிட்ட போயிட்டு நீ தானே ஃப்ரெண்ட், உன்னோட மாஸ்க் கழட்டு, நான் உன் மூஞ்ச பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. இதே நேரத்துல ரியல் வேர்ல்ட்ல என்ன ஆகும்னா யோஷி இருப்பாங்க இல்லையா, யோஷியோட டீம் டொமடாச்சி லேண்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லா செக்யூரிட்டியும் பைபாஸ் பண்ணி அவங்க அந்த விஆர் கேமுக்கான பவர் சப்ளைக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அங்க வந்து எப்படியாவது நம்ம இந்த கேமை ஷட் டவுன் பண்ணி ஆகணும், ஷட் டவுன் பண்ணா மட்டும் தான் கொசுமியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை ஷட் டவுன் பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு வார்னிங் வரும், இந்த பவரை நீங்க ஷட் டவுன் பண்ணீங்க அப்படின்னா கேம் விளையாடிட்டு இருக்க பிளேயரோட மெமரி டேமேஜ் ஆயிடும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். யோஷிக்கு ஒன்றும் புரியாது. யோஷி என்ன டிசைட் பண்றது யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம மட்டும் இப்போ ஷட் டவுன் பண்ணோம் அப்படின்னா கொசுமியோட மெமரி டேமேஜ் ஆயிடும், அப்படி மட்டும் கொசுமி ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா அவளோட உயிருக்கே ஆபத்து, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோஷி போட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருப்பான். இதே நேரத்துல விஆர் கேம்ல என்ன ஆகும்னா கொசுமி இருக்காளியா அவ ஃப்ரெண்டோட ஃபேஸை பாக்குறதுக்காக கிட்ட போயிட்டு இருப்பா. அப்ப யோஷி இருப்பான் இல்லையா சின்ன வயசு யோஷி, அவன் கொசுமியை தடுத்து நிறுத்துவான். நீ போவாத, நீ அவனோட மூஞ்ச பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கொசுமிக்கு ஒன்றும் புரியாது. நீ தானே அவன் மூஞ்ச பாருன்னு சொன்ன, இப்ப நீ தடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவன் என்ன சொல்லுவானா நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, நீ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்ட, பரவாயில்ல நான் என்னோட ஃபேஸை ரிவீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அவனோட ஃபேஸ் மாஸ்க கழட்டுவான். அப்ப யோஷி என்ன பண்ணுவானா கொசுமியோட கண்ணை மூட ட்ரை பண்ணுவான். நீ பார்க்காத, நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் கொசுமி என்ன சொல்லுவானா இல்ல நான் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. இதே நேரத்துல ரியல் வேர்ல்ட்ல என்ன ஆகும்னா யோஷி இருப்பான் இல்லையா, அவன் கரெக்டா ஷட் டவுன் பண்ணிடுறான். ஏன்னா கொசுமியோட மெமரி டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, அவளோட உயிரை நம்ம காப்பாத்தி ஆகணும், அவன் நம்மள நம்பி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோஷி என்ன பண்றானா பவரை கட் பண்ணிடுறான். இதனால அந்த விஆர் கேம் பாதியிலே ஸ்டாப் ஆயிடுது. இந்த கேம்ல மொத்தம் 3 பேர் விளையாடி இருப்பாங்க இல்லையா, அதுல 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. கொசுமிக்கு பயங்கரமான பிரெயின் டேமேஜ் ஏற்பட்டு அவளை அட்மிட் பண்ணிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. இந்த மாதிரி பவரை ஷட் டவுன் பண்ணோனே யோஷி டீம் அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா டகாசுகி இருக்கா இல்லையா, அவ அந்த இடத்துல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்றா, எப்படி விஆரோட பவர் கட் ஆச்சு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது
யாரோ ஒருத்தங்க வேணும்னே பவர் கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அண்ட் அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா யோஷி போயிட்டு கொசுமியை பார்க்க ட்ரை பண்ணுவான். பட் கொசுமி அன்கான்ஷியஸா இருப்பா. யோஷி என்ன சொல்லுவானா, என்ன மன்னிச்சிரு கொசுமி, நான் ஒரு நல்ல லீடர் கிடையாது, என்னால ஒரு தெளிவான முடிவு எப்பவுமே எடுக்க முடியல, நான் மட்டும் அந்த பையன் எழுதி வச்ச மெசேஜை முன்னாடியே டீகோட் பண்ணிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நீ நல்லா இருந்திருப்ப, ஆனா நான் தோத்துட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு யோஷி வருத்தப்படுவான் கொசுமி கிட்ட போயிட்டு. ஏன்னா யோஷி கிளீனர் தானே, அவனால அந்த ரூமுக்கு போய் கிளீன் பண்ண முடியும். சோ அந்த ரூமை கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொசுமி கிட்ட வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் கொசுமி கொஞ்சம் கொஞ்சமா பேசுவா. அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல, ஆனா நீங்க தான் என்ன காப்பாத்த ட்ரை பண்ணீங்க, உங்களோட சின்ன வயசு யோஷி தான் என்ன கடைசி வரைக்கும் காப்பாத்த ட்ரை பண்ணா, என்னால எதுவுமே ஞாபகப்படுத்தி பார்க்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே யோஷி என்ன சொல்லுவானா, நீ ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோஷி அந்த இடத்துக்கு வந்துருவான். அண்ட் விஆர் கேம்ல இன்னும் 2 பேர் விளையாடி இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் இறந்துருப்பாங்க. கொசுமி மட்டும் தான் இப்போதைக்கு உயிரோட தப்பிச்சிருப்பா. பட் கொசுமியாலையும் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியாது. அவளுக்கு பயங்கரமான பிரெயின் டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். அதனால அவளோட மெமரி நிறைய அப்படியே வைப் ஆயிருக்கும்.